அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தில் அவர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணுறது நிச்சயமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கேத்துவினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் போட்டு வாங்க. விநாயகர் கோவிலில் போயிட்டு அருகம்புல் போடுங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு வாங்க. இது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் தாயின் உடல்நலத்தில் பின்னடைவை கொடுக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுவும் பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் போன உடனே உச்சமடைகிற கேந்திரத்தில் போய் அமரக்கூடிய பாக்கியம், உச்சம் பெறக்கூடிய பாக்கியம் ஒரு கோணாதிபதிக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் வெளிநாட்டில் போய் செலவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் சற்று கம்மியாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு போகும்பொழுது திருமண பாக்கியம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குருவின் பார்வை ராகு மேலேயும் உழருது. அதாவது சிம்மத்தில் போகும்பொழுது குருவின் பார்வை பார்த்தலையானால் ஒரு நல்ல அதாவது கடகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு ராகு மகரத்தில் ஒருவர் மகரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். சொந்த தொழில் செய்கிறவங்க, அதுவும் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த தொழில்களில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் பண்ணுறவங்க, காற்று சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக குருவுக்கு உண்டான பிரீத்தியை விட சனிக்கு உண்டான பிரீத்தியும் கேத்துவுக்கு உண்டான பிரீத்தியும் பண்ணி கொண்டு வருவது உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையும். இந்த பராபவ வருஷத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும்.